எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் அவர் ரொம்ப தகாத வார்த்தையில பேசிட்டேன் அப்படின்றாரு. நான் என்ன சொன்னேன்? அப்படி ஒன்றும் தகாத வார்த்தை கிடையாது, உண்மையை தான் சொன்னேன். நாம் எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். இது தகாத வார்த்தையாம்மா? இதுதான் கெட்ட வார்த்தையா? முரட்டு அடிமைங்கிறது கெட்ட வார்த்தையா? பிஜேபி ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல டீம் இறக்கி இருக்கிறாங்க. ஆனா எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போவது நம்முடைய டீம் தான். நம்ம தான் மீண்டும் சாம்பியன் ஆக போறோம். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த சிறப்பான நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய காட்பாடி தொகுதிக்கு வருகை தந்து நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்க கழக தலைவர் அவர்கள் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன், வேண்டுகோள் வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணி? எந்த சின்னம் கேட்கல, கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். பண்ணுவீங்களா? இப்படிதான் போன வாட்டி கேட்டேன், 2021 வந்து கேட்டேன். 2021 வெறும் 700 வாக்கு வித்தியாசத்துல எங்களை ஜெயிக்க வச்சீங்க, நம்மள ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 70,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த துரைமுருகன் நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நானும் ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு வேட்பாளர். தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த முறை 2வது வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. எந்த தொகுதி? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 3 நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். என் தொகுதிக்கு நான் போகவே இல்லை. என் தொகுதியில போய் நான் ஓட்டு கேட்கவே இல்லை, வாக்கு கேட்கவே இல்லை. என் தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய காட்பாடிக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் என் தொகுதிக்கு போகணும்னு உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு சீட்டு கொடுத்ததும் அவர் தான், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததும் பொதுச் செயலாளர் தான். கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு இளைஞரணி செயலாளரா நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். உங்களை நம்பி நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். செஞ்சு முடிச்சிருவீங்கல்ல? குறைஞ்சது 70,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். பண்ணுவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சிய, இந்த பிரச்சார நிகழ்ச்சிய இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக பொறுப்பாளர், என்னுடைய அருமை சகோதரர் திரு கதிரானந்த் அவர்களுக்கும், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் திரு நரசிம்மன் அவர்களுக்கும், மாநகர செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் தயாநிதி, லோகநாதன், ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் நிகாச்சலம், சரவணன், ரவி, கருணாகரன், ஏ.கே. முருகன், வன்னியராஜா, சுனில்குமார், பரமசிவம், முருகப்பெருமான், நேரு, பரமசிவம், ஒன்றிய குழு தலைவர் திரு வேல்முருகன், மண்டல குழு தலைவர் புஷ்பலாதா, வன்னியராஜா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் டீட்டா சரவண, மாணவர் அணி அமைப்பாளர் திரு சீனிவாச, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் ரவிக்குமார், துணை அமைப்பாளர்கள் சத்தியமூர்த்தி, ராஜ்கமல், பிரபு, எழில்குமார், சரவணன், மருத்துவர் தூயவன்,
கே.சி. சுரேஷ், பன்னீர், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், அதே மாதிரி எங்களுடைய உயிரினு மேலான முத்தமிழ் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் 3 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேம்மா. கிட்டத்தட்ட 15 தொகுதி போய் மக்களை சந்திச்சு உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும், வெற்றி வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறேன். எங்க போனாலும் மிகப்பெரிய எழுச்சி. நிச்சயம் இந்த முறை 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி, நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய தலைவர் அவர்களும் கடந்த 2 நாளா தமிழ்நாடு முழுக்க பிரச்சார கூட்டங்கள்ல பங்கேற்று மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். எந்த தைரியத்துல மக்களை சந்திக்க வரோம்? இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன்னா, இந்த பகுதியில எத்தனை திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, எத்தனை சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சேர்க்காடு ஊராட்சியில அரசு கலை கல்லூரி நம்முடைய உங்களுடைய அமைச்சர் கொடுத்தது. 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சேர்க்காட்டுல பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களுடைய அமைச்சர் கொடுத்தது. கழிஞ்சூர் மட்டும் தாராபடவேடு ஏரி இன்னைக்கு 28 கோடி ரூபாய் செலவுல அது மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறதுனா யாரு? உங்களுடைய அமைச்சர், உங்களுடைய தொகுதி கொடுத்திருக்கிறார். 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சேன்பாக்கத்துல ஒரு தடுப்பணை, அதே மாதிரி அரும்பகிருதியில ஒரு தடுப்பணை, குகையநல்லூர்ல மீண்டும் ஒரு தடுப்பணை, பொன்னை அணைக்கட்டு புனரமைப்பு, மேல்பாடியில ஒரு தரைப்பாலம், 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பரமசாத்துல ஒரு தடுப்பணை, 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காட்பாடி பிரம்மபுரத்திலிருந்து ரங்காபுரம் வரைக்கும் ஒரு புதிய புற வழிச்சாலை, மகிமண்டலம் ஊராட்சியில தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு அது நிலம் செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோடனே அந்த பணிகளை தொடங்குவோம். மேட்டுக்குளம் ஊராட்சியில் உள்ள சிப்காட்டுல காலனி உற்பத்தி சாலை இன்னைக்கு அமைக்கப்பட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இது போல பல திட்டங்கள் உங்களோட தொகுதிக்கு வரணும்னா, இந்த காட்பாடிக்கு வரணும்னா நீங்க மீண்டும் அண்ணன் துரைமுருகன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அது மட்டும் இல்ல, கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. கழிஞ்சூர் பகுதியில ஒரு சமூக நல கூட வேண்டும்னு ஒரு கோரிக்கை. மேல்பாடி, சீக்கராஜபுரம், திருவலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு சமூக நலக்கூடம். கால்நடை மருத்துவமனை, ஆரிமுத்து மோட்டு ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை வேண்டும்னு கோரிக்கை. லாலாப்பேட்டையில மயான வசதி ஏற்படுத்தி தர வேண்டும்னு கோரிக்கை. அரசு மேல்நிலை பள்ளிக்கு புதிய கட்டடம் வேண்டும்னு கோரிக்கை. சேவூர், தேன்பள்ளி மற்றும் கீரை சாத்து ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை வேண்டும்னு ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சாக வேண்டும். அதற்கு வர்ற 23ஆம் தேதி நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க உதயநிதி வந்தாப்ல பேசினாரு, கூடணும், கூட்டத்தை முடிச்சு கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேதி 1, தேர்தல் அன்னைக்கு ஏப்ரல் 23. இன்னும் நம்ம கையில 22 நாட்கள் இருக்கு. இந்த 22 நாட்களும் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், தாய்மார்கள் உங்ககிட்ட தான் கேட்டுக்கொள்வது, மாற்று கட்சி கூட்டணி கட்சி தோழர்கள் உங்ககிட்ட தான் கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். மீண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும்? மீண்டும் நம்முடைய தலைவர் ஏன் முதலமைச்சரா உட்காரணும்? மீண்டும் உங்களுடைய அமைச்சர் ஏன் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கணுங்கிற, மீண்டும் ஏன் உங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒரு தெருவா போகணும், ஒரு வீடா போகணும், ஒரு வாக்காளரையா வந்துச்சு இந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு பண்ணுவீங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளோட திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோம், எதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்கோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன முதல் வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்துவோம் சொன்னோம். செஞ்சிருக்கோமா? நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் 1000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சாச்சு, கல்லூரிக்கு போய் படிக்கணும்ல, மேற்படிப்பு படிக்கணும்ல,
அதனாலதான் அரசு பள்ளியில படிச்ச அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உயர்கல்வி படிக்க போனா, எந்த கல்லூரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப போன 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேர்களுக்கு, மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. என்ன இந்த லேப்டாப் திட்டம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம், அதை நாம இன்னைக்கு செயல்படுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கொடுத்தாங்க. 2019 அதிமுக ஆட்சியிலேயே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தையை விட கல்லூரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், மேற்படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணதா இருக்கட்டும், இந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை ஒரே மாசத்துல தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்க அத்தனை பேருக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம குருதி கடும் நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது 3 மாசம் இந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் விடுவாரா? அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு 1000 ரூபாய் கொடுத்ததான் நிப்பாட்டுறீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்திருக்கோம். 1,31,00,000 குடும்பங்களுக்கு ஒரே பேமெண்ட்ல 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்தாங்க. நம்முடைய தலைவர் காலைல 6 மணிக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு. ஆனா நம்முடைய மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி அரசு மேல எங்க மோடி இந்த காசையும் உருவிட போறாரு, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு உருவிட போறாருன்னு அந்த நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி என்ன? மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சொன்னு உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சியினர் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க, தேர்தல் அறிக்கை சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், திமுக மட்டும்தான், நம்முடைய தலைவர் தான் நிச்சயம் சொன்னதை செஞ்சு காட்டக்கூடிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. காலை உணவு திட்டம் சொன்ன 5ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் நம்முடைய திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் அமுல்படுத்தப்படும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவர் கல்வி ஊக்கத்தொகை இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் 13 லட்சம் மாணவர்களுக்கு. அது உயர்த்தப்படும். 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தப்படும். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இன்னைக்கு 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் ஆக்குறோம்னு நம்முடைய முதலமைச்சர் பிராமிஸ் பண்ணிருக்காரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு. கலைஞர் கனவு இல்லம் அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழு அவங்களுக்கு எந்த விதமான கேரண்டி இல்லாம, பிணை இல்லாம 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அவங்க அத்தனை பேருக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சொன்ன ஒவ்வொரு மகளிருக்கூட கைகள்லயும் நம்முடைய முதலமைச்சர் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பனை வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு என்ன தேவையான, என்ன மின்சாதனம், டிவினா டிவி, ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களே போய் வாங்கிக்கலாம், உங்களோட இஷ்டம். இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும். அதற்கு நாம் அடுத்த 22 நாட்கள் 23 நாட்கள் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கிறோமா, என்னென்ன பண்ண போறோம், ஆட்சி அமைஞ்சா என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த 5 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் சில திட்டங்களை சொன்னேன். இவ்வளவு திட்டங்களை பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு டபுள் டிஜிட் growth, இரட்டை இலக்க வளர்ச்சி 11.1% growthோட இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக
நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. இவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது துணை நின்று இருக்கா? மோடி ஏதாவது திட்டம் கொடுத்திருக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு? போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. ஆனா அவங்களோட இன்னைக்கு யார் கூட்டணி வச்சிருக்கிறா? அடிமை அதிமுக கூட்டம் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கு. நீ திட்டிட்டு போயிடு, அவர் என் மேல வருத்தப்படுறாரு. நேத்து பேசியிருக்காருமா கூட்டத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? நான் அவர் ரொம்ப தகாத வார்த்தையில பேசிட்டேன் அப்படின்றாரு. நான் என்ன சொன்னேன்? அப்படி ஒன்றும் தகாத வார்த்தை கிடையாது, உண்மையை தான் சொன்னேன். நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். இது தகாத வார்த்தையாம்மா? இதுதான் கெட்ட வார்த்தையா? முரட்டு அடிமைங்கிறது கெட்ட வார்த்தையா? அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இல்லதான். அவர் சொல்றாரு உதயநிதியோட வயசு என்னுடைய அரசியல் அனுபவம் அப்படின்றாரு. ஆமா, அரசியல்ல உங்களை விட எனக்கு குறைவான அனுபவம் தான். ஆனா என்ன அனுபவம் இருக்கு? எனக்கு எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட இருக்கு. என்னைக்குமே சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்னைக்கும் மக்களோடு நின்று போராட்டம் பண்ற அந்த அனுபவம் இருக்கு. எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுடைய காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே ஓபிஎஸ் காலு, ஓபிஎஸ் அவர்கள் அமுச்சு வச்சுட்டு அப்புறம் டிடிவி காலு, இன்னைக்கு கடைசியா டெல்லிக்கு போய் மோடியும் அமித்ஷா பிடிச்சிட்டு இருக்கிற அனுபவம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க அத்தனை பேர் டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மாறி போய் திருட்டுத்தனமா அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அமித்ஷா வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா ஓடி போன அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அனைத்தையும் டெல்லிக்கு அடகு வச்ச அனுபவம் எனக்கு கிடையாது. அனுபவம் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. எனவே இந்த பல தோல்விகளை பார்த்துட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் பல தோல்விகளை கொடுத்துட்டீங்க அவருக்கு. இந்த முறை 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்புங்க. நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி தேர்தல். ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? மோடியும் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. மீண்டும் பிஜேபி தமிழ்நாட்டு கூடாது. அதிமுக விடுற ஒரு வாக்கும் பிஜேபிக்கு விடுற வாக்கு என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. பிஜேபி ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல டீம் இறக்கி இருக்கிறாங்க. ஆனா எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போவது நம்முடைய டீம் தான். நம்ம தான் மீண்டும் சாம்பியனாக போறோம். அதை செஞ்சு காட்ட வேண்டிய கடமை இங்க வந்திருக்க. செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், என் பாசம் கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல கழகத்துடைய பொதுச் செயலருக்கு வாக்களிச்சு குறைந்தது 70,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்பு அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, நன்றி.